இது அண்ணா நான் பார்த்தேன். ஒரு யூனிஃபார்ம்டு ஆஃபீஸர் ஊடகத்துல பேசுவது தவறு. அது ஒரு பக்கம். ஆனா அவரே அத சொன்னாரு. வேற வழி இல்லாம நான் ஊடகத்துல பேசுறேன்னு சொன்னார். அதையும் நம்ம அந்த கோணத்தை ஏத்துக்கணும். என்னுடைய இது என்னன்னாங்கன்னா, ஒரு ஆஃபீஸரும் கூட தன்னுடைய தரப்பை வைத்த பிறகு, அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்திய பிறகு, சில நேரத்துல ஒரு அதிகாரியும் கூட பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுங்கண்ணா. தொடர்ந்து ஒரு அதிகாரியும் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா, அவர் இருக்கக்கூடிய அந்த யூனிஃபார்முக்கும் அந்த பதவிக்கும் அழகாக இருக்காது. அது பொறுப்பாக இருக்காது. அவர் தரப்ப வச்சுட்டாரு. பத்திரிகைகள் முன்னாடி வச்சுட்டாங்க. நண்பர்கள் நீங்களும் அதை கையில் எடுத்துட்டீங்க. நீங்களும் கேள்வி கேட்குறீங்க. நீங்களும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட தலைவர்களை போய் கேட்குறீங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் தான் அந்த துறையினுடைய தலைவர். அவர் தான் பதில் சொல்லணும். அதன் பிறகு தொடர்ந்து இது பேசிக்கிட்டே இருந்தா, காவல்துறை அதிகாரியும் பேசிக்கிட்டே இருந்தா தவறா போயிருங்கன்னா, நான் என்னை பொறுத்தவரை நேர்மையா இருந்திருக்கிறாரு. அவர் பேசியிருக்கிறாரு. நிறைய கைதுகள் செஞ்சிருக்கிறாரு. ஆரம்பத்தில் இது வன்ம மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. இப்பொழுதும் அப்படிதான் தெரியுது. இதற்கு மேல் அதிகாரி அவர்கள் அரசை நம்பி அதை விட்டுவிட்டு, பத்திரிகையை நம்பி விட்டுவிட்டு அமைதியாக இருப்பது நல்லது. ஏன்னா தேவையில்லாம மன உளைச்சல் ஒரு உடம்பையும் அவர் கெடுத்துக்குவார்.